மக்களே, நம்ம இன்னைக்கு வயலில் புடலைங்க விற்று போட போகிறோம். வாங்க எப்படி போடுறோன்னு பார்க்கலாமா? நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இந்த வயலை வந்து நல்லா உழுது அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக நம்ம வந்து வாய்க்கால்லாம் போட்டு வச்சாச்சு. டிராக்டர் வச்சே நம்ம எல்லாமே போட்டுட்டோம். அப்புறம் அதில் வந்து ஒரு அடி விட்டு விட்டு வந்து ஒரு சின்ன குழி கணக்காக எடுக்கணும். இதில் தான் நம்ம வந்து உரம் போட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து வித்து போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மண் வச்சு மூடணும். மூடிட்டு அதுக்கப்புறம் தண்ணி நம்ம வித்து வாங்கிட்டு வந்தாச்சு. இதுதான் அந்த புடலைங்கோட வித்து. நம்ம என்னைக்கு வித்து வைக்கிறோமோ அதுக்கு முந்தின நாள் நைட்டே வந்து அந்த வித்து எல்லாமே உடச்சி ஒரு தண்ணியில் வந்து ஊற வச்சிடணும். அப்படின்னாக்கி அந்த முளை வர்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறம் அந்த வித்தை எடுத்து நம்ம ஒவ்வொரு குழிலையும் ரெண்டு வித்து போடணும். ஏன்னா ஒன்று வந்து சம்டைம் வந்து முளைக்காம போயிடும். அதனால அதில் வந்து ஒரு ரெண்டு வித்து போட்டோம்னா ஏதாட்டும் ஒன்று முளைக்கலனாலும் ஒன்று முளைச்சிடும், இல்லை ரெண்டுமே முளைச்சிடும். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெண்டு வித்து போட்டு நம்ம வந்து உரத்தையும் போட்டு அதில் வந்து நம்ம மண்ணை வச்சு மூடி நம்ம வித்து வைக்கும்போது எப்பவுமே இயற்கையான சாணி உரம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்படின்னா தான் நல்லா வரும். வேற நம்ம வந்து ரசாயன உரம் யூஸ் பண்ணாக்கி அந்த வித்து வந்து கரிஞ்சு. அப்புறம் நம்ம வந்து இந்த தண்ணி பாய்க்கிறதுக்காக ஓசை எல்லாமே கெட்டி எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி விட்டாச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் ஆட்களை வச்சு இந்த வயல் ஃபுல்லாகவே வித்தை வந்து வச்சாச்சு. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இது எப்படி தழுக்குது எந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு வீடியோ பார்க்குற நீங்கள் யாராட்டும் இதுக்கு முன்னாடி புடலைங்க போட்டிருந்தாக்கி நம்ம மகசூல் வந்து அதிகமாக இருக்கணும்னா என்ன செய்யலான்னு உங்களுக்கு எதுவும் டிப்ஸ் எதுவும் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.